ஹாய் கைஸ், இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிசைனில் பார்டர் இருக்கு இல்லைங்களா, பார்டர் லைனு. இந்த பார்டர் லைன் பெருசாக கேட்பாங்க சில பேர். இந்த பார்டர் லைன் பெருசு பண்ணுறதுக்கு தேவையான திங்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு கம் டேப்பு ப்ளஸ் இந்த மாதிரி ஒரு கயிறு, த்ரெட்டு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். த்ரெட்டை வந்து ஒரு 4-5 டைம் வந்து ரொட்டேட் பண்ணி இந்த மாதிரி இந்த சைஸுக்கு ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் சிசர் ஆஸ் யூஷுவல் தேவைப்படும். இந்த திங்ஸ் மட்டும் இருந்தால் போதும், அந்த பார்டர் வந்து நம்ம பெருசு பண்ணிக்கலாம். எப்போவுமே நம்ம பண்ணுற மாதிரி டிசைன் செலக்ட் பண்ணிக்கிறோம். டிசைன்லாம் கன்ஃபார்ம் பண்ண பிறகு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்டார்ட் பண்ண பிறகு இந்த அவுட்லைன் முடிஞ்ச பிறகு ஸ்டாப் பண்ணிடுறோம். ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த அவுட்லைன் மேலே கம் ஒட்டிடலாம். இந்த கம் இருக்கு இல்லைங்களா, அவுட்லைன் மேலே கம் ஒட்டிடலாம். இந்த மாதிரி கம் ஓட்டிட்டு இந்த கம்புக்கு மேலே இந்த பைப்பிங் கயிறு இருக்கு இல்லைங்களா, இதை வச்சு ஒட்டிடலாம். கம் வச்சுட்டு இந்த அவுட்லைன் மேலே வச்சு புஷ் பண்ணிக்கிறோம். நல்லா வச்சு புஷ் பண்ணிவிட்டு கம் ஃபுல்லாக அப்ளை ஆகிடுச்சு. இது மேலே அப்படியே ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணி பார்க்கலாம். கம் வச்சு ஒட்டிட்டு அந்த அவுட்லைன் மேலே இப்போ ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். அப்படியே ஸ்டார்ட் பண்ணிக்க வேண்டியது. ஸோ பார்டர் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் நம்ம பண்ணது கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப நல்லாவே வந்துருக்கு. இந்த மாதிரி பார்டர் வந்து சைஸ் அதிகமாக கேட்டாங்கன்னா இந்த மாதிரி கூட நம்ம பைப்பிங் வச்சு பண்ணிக்கலாம். பைப்பிங் டைப்பில் இந்த எக்ஸ்ட்ரா வந்து நம்ம கட் பண்ணி சிசர் வச்சு கட் பண்ணி எடுத்துக்க வேண்டியதுதான். இந்த பிசர் இருக்கு இல்லைங்களா, நம்ம மேனுவலாக சிசர் வச்சு கட் பண்ணிவிட்டு இப்படி எடுத்துக்கலாம். ரொம்ப நல்லா வந்திருக்கு டிசைன்ஸ்.